தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 4வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்றதே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று நம்ம வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்களால். பார்த்தீங்கன்னா 4வது நாள் கவுன்சிலிங் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ப்ரோக்ராம், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது ஓகேங்களா, அது சம்மந்தம் ஒரு லைவ் ப்ரோக்ராம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி 1 மணி போல் நடைபெறும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஓஓ ஜென்ரலுக்கு பார்த்தோன்னா 56 ஃபுல்லாகிடுச்சுங்க. ஜென்ரல் டோட்டலாக காலிங்க. ஓகேங்களா? ஜென்ரல் டோட்டலாக காலி. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் எதுவுமே ஃபுல்லாக ஆகலை. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக தான் கூப்பிடுவாங்க. சப்போஸ் ஜென்ரல் இருந்தாங்கன்னா அவங்க வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனியாக எக்ஸர்சைஸ்மெண்ட் தனியாக கூப்பிடுவாங்க. பிளைண்டு ஓகேங்களா, அந்த இது தனியாக வரும். இதே இது உமனுக்கு பாருங்கள். உமனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் காலி. ஜென்ரலில் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் கிடக்கு. அதே மாதிரி பிசி ஃபுல்லாக காலி. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. எல்லாமே காலிங்க, முடிஞ்சு. டோட்டலாக விஓ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் ஆல் கேட்டகரி க்ளோஸ்டு. டோட்டல் கிளைம் பண்ணிட்டாங்க. இன்னும் கிடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் விஓ மட்டும் கிடக்கு. ஓகேங்களா? எல்லாமே விஓ ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. அதனால் நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். அப்படியே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிடக்குங்க பிசிஎம் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா கிடக்குங்க. அப்படியே கிடக்குங்க. 9க்கு 1 தாங்க விஓ எடுத்திருக்காங்க. 1 தான் எடுத்திருக்காங்க. நீ 8 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 கிடக்குங்க. அதே மாதிரி பிசிஎம் உமனில் 1க்கு 1 அப்படியே கிடக்குங்க. அதே மாதிரி எஸ்சிஏல 6க்கு 3 எடுத்துட்டாங்க. இன்னும் 3 கிடக்குங்க. எஸ்சிஏல கூட 3 எடுத்துட்டாங்க. 3 கிடக்கு இன்னும். அதே மாதிரி உமனில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு 5 கிடக்கு. அப்படியே 5க்கு 5 அப்படியே கிடக்கு. எஸ்சி கேட்டகரி ஃபுல்லாக டோட்டல் காலி. எஸ்சி கேட்டகரி டோட்டல் காலி. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் கிடக்கு. எஸ்சியில் உமனில் மட்டும் 1 கிடக்குங்க. உமனில் 12க்கு 11 எடுத்துருக்காங்க. இன்னும் 1 தான் கிடக்கு. ஓகேங்களா? எஸ்டி கேண்டிடேட் பாருங்கள். எஸ்டியில் அதே மாதிரி அப்படியே தான் கிடக்கு. 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. உமன் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 402க்கு 318 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் கிடக்கிறது 84 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே பாருங்கள். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 535க்கு 273 ஃபுல்லாகிடுச்சுன்னு 262 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 155க்கு 82 ஃபுல்லாகிடுச்சுன்னு 73 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு. யாருமே இன்னும் எடுக்கலை. அதே மாதிரி ஜென்ரல் உமனில் பாருங்கள். உமனில் பார்த்தீங்கன்னா 223க்கு 124 ஃபுல்லாகிடுச்சுன்னு 99 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 59க்கு 37 ஃபுல்லாகிடுச்சுன்னு 22 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இன்னும் ஃபுல் ஆகலை. ஓகேங்களா? இன்னும் ஜென்ரல் கிடக்குங்க. ஜென்ரல் தாராளமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 121 ஜென்ரல் தாராளமாக ஒரு நாளைக்கு 100-150 எடுத்தாலும் குறைஞ்சது நான் 3-4 நாளைக்கு வச்சு ஓடுங்க. 3 நாளைக்கு குறைஞ்சது ஓடும் ஜென்ரலில். அடுத்து பிசி பாருங்கள். பிசி ஜென்ரல் 465க்கு 183 முடிஞ்சிச்சு 282 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 127க்கு 60 முடிஞ்சிருச்சு 67 கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரியில் பிளைண்ட் மட்டும் 1 எடுத்திருக்காங்க. 9க்கு 1 எடுத்துகிட்டு 8 கிடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உமனில் பாருங்கள். அதே இது பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 195க்கு 71 முடிஞ்சிருக்கு 124 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 46க்கு 23 முடிஞ்சு 23 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இதில் யாருமே எடுக்கலை. அடுத்து எம்பிசி பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 354க்கு 140 எடுத்துருக்காங்க. 214 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 99க்கு 44 எடுத்துட்டாங்க. இன்னும் 55 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் யாரும் எடுக்கவில்லை.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா 140க்கு 57 எடுத்திருக்காங்க, 83 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 35க்கு 15 எடுத்திருக்காங்க, 20 கிடக்குங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று ஆர்த்தோ ஒன்று எடுத்துருக்காங்க. ஆர்த்தோ ஒன்று கிடந்திருக்கு, அந்த ஆர்த்தோ ஒன்று எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பிசிஎம் பார்த்தீங்கன்னா 63க்கு 5 தாங்க எடுத்திருக்காங்க. 63க்கு 5 தான் எடுத்திருக்காங்க, 58 கிடக்குங்க. ஏற்கனவே விஓவில் ஒன்று எடுத்திருந்தாங்களோ 6 பேர் தான் கலந்துருக்காங்க பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17க்கு 17 அப்படியே கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. ஓகேங்களா. அடுத்து உமன் பிஎஸ்டிஎம்மில் 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. பிசிஎம்மில் உமன் பிஎஸ்டிஎம் 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. உமன் வந்து 30க்கு 30 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 49க்கு 3 எடுத்திருக்காங்க, 46 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 20க்கு 1 எடுத்திருக்காங்க, 19 கிடக்குங்க. எஸ்சிஏ உமன் பார்த்தீங்கன்னா 14க்கு 14 அப்படியே கிடக்கு. பிஎஸ்டிஎம்மில் 15க்கு 1 எடுத்திருக்காங்க, 14 கிடக்குங்க. அடுத்து எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459க்கு 40 எடுத்திருக்காங்க, இன்னும் 419 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 68க்கு 15 எடுத்திருக்காங்க, 53 கிடக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் வந்து பார்த்தீங்கன்னா உமனில் 117க்கு 19 எடுத்திருக்காங்க, 98 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 26க்கு 2 எடுத்திருக்காங்க, 24 கிடக்குங்க. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட் பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்டி கேண்டிடேட் 128க்கு 1 தாங்க எடுத்திருக்காங்க, 127 கிடக்கு ஜென்ரலில் எஸ்டியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3901ல் 1198 பேர் போஸ்டிங் எடுத்துருக்காங்கன்னு 2703 கிடக்கு. இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து 2703 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவைலபிள் எதுவுமே இல்லை. உமன் இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு எல்லாத்துலேயும். ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. எஸ்சியில் மட்டும் ஜென்ரலில் 1 கிடக்கு. எஸ்சி 2க்கு 1 போய் 1 கிடக்கு. மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 17க்கு 13 பேர் எடுத்துட்டாங்க. 17க்கு 13 எடுத்துட்டாங்க, 4 கிடக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்து. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. மேக்ஸிமம் அப்படியே தான் கிடக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் HSC ஹையர் செகண்டரி லெவல் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கும். 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கு லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சி லெபார்ட்ரி மேக்ஸிமம் அப்படியே தான் 37க்கு 37 அப்படியே தான் கிடக்கு. இது ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கும். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் 115க்கு 115 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி COA கம்ப்யூட்டர் சேர்ந்து 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா 34க்கு 34 அப்படியே தான் கிடக்கு. மில்க் ரெக்கார்டர் இது அப்படியே தான் கிடக்கும், 15க்கு 15 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க 28க்கு 28 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இது பார்த்தீங்கன்னா 30க்கு 15 எடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது என்ன எந்த இதில் வருதுன்னா ஹச்ஆர் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் வரும். 30க்கு 15 எடுத்து 15 கிடக்கு. பார்ப்போம் அதை என்னன்னு பார்த்துருவோம் ஒரு பார்வை. பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேமில் 3க்கு 3 முடிஞ்சுங்க. ஜென்ரல் டேமில் 3க்கு 3 முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 2 முடிஞ்சு. பிசி ஜென்ரல் உமன் முடிஞ்சு. ஜென்ரலில் இது ஃபுல்லாக முடிஞ்சுங்க. பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 பேர் எடுத்துருக்காங்க, இன்னும் 2 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் முடிஞ்சு, பிஎஸ்டிஎம் முடிஞ்சு. பிசி உமனில் பாருங்கள் 2க்கு 2 முடிஞ்சிருச்சு. எம்பிசி ஜென்ரலில் 3க்கு 3 அப்படியே கிடக்கு. எம்பிசிக்கு 3க்கு 3 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி உமன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. எஸ்சிஏ 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி உமன் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. இதே முடிஞ்சிருக்கு. 30க்கு 15 முடிஞ்சு 15 கிடக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து சமய அறநிலைத்துறை. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இந்த பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. நேற்று வந்து ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியல என்னால், அதனால் இன்றைக்கி நான் கட்டாயம் போட்டுருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை 4 நாள் முடிஞ்சிச்சு, 4 நாளில் எத்தனை ஆப்சன்டீஸ் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ நாளைக்கு போட்டுருவோம். ஓகேங்களா. நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, கலந்துக்கங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதையும் கேட்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஒரு லைக்கு மட்டும் தட்டி விட்ருங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.